வணக்கம் நண்பா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டெக் பொருள் தான் பார்த்துக்க போகிறோம். அதாவது 90s கிட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு டிராயிங் வரையணும்னா அவங்க பென்சில் யூஸ் பண்ணாங்க, எரேசர் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் ஸ்கெட்ச் பயன்படுத்தினாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதாவது டெக்னாலஜி வைஸ் என்னென்ன அப்கிரேட் கொண்டு வர முடியுமோ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 3D பென். அதாவது இப்போது இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள்கிட்ட இதை கொடுத்தீங்கன்னா அவங்க வரையக்கூடிய படம் உங்களுக்கு 3Dயில் இருக்கும். அதாவது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வளர்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா, இதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் 90s கிட்ஸை பொறுத்த மட்டும் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஜி பூம்பா பென்சில்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு குழந்தை அந்த பென்சிலை எடுத்து பேப்பரில் வரைஞ்சதுமே அந்த பொருள் ரியலாக வந்துடும். அதே மாதிரி தான் இதில் ஒரு படம் வரைகிறீங்கன்னா அதை 3D ஃபார்மேட்டில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் தந்திருக்காங்க. அதாவது இந்த டெம்ப்ளேட்டை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். டெம்ப்ளேட்டை தவிர 3D பெண்ணை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தந்திருக்காங்க. அப்புறமாட்டு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் அடாப்டர், அதாவது பவர் அடாப்டர் தந்திருக்காங்க. 3D பென் இருக்குது. 3D பெண்ணை தவிர உங்களுக்கு 3 கலரில் ஃபிலமெண்ட்ஸ் தந்திருக்காங்க. இந்த ஃபிலமெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். தேவைப்பட்டால் அடிஷனலாக நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஃபிலமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோட பைலிங்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நண்பா, இந்த 3D பென் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் பென்னுக்கும் 3D பென்னுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்னா, நார்மல் பெனில் நீங்கள் இங்கு ஊற்றுவீங்க. 3D பென்னை பொறுத்த மட்டும் ஃபிலமெண்ட் இங்கே லோட் பண்ணுவீங்க. அதுதான் வித்தியாசம். ஃபிலமெண்ட் எங்கே லோட் பண்ணுவீங்கன்னா இந்த பென்னோட மேல் பகுதியில் உங்களுக்கு ஒரு ஸ்லாட் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சிறிய ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரம் வழியாக நீங்கள் இந்த ஃபிலமெண்ட்டை லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பெண்ணை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 விதமான ஃபிலமெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதாவது PLA டைப் ஃபிலமெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், ABS டைப் ஃபிலமெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதாவது ஒரு நூல் மாதிரி இருக்கும். அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டை பெண்ணோட மேல் பகுதியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பெண்ணோட பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணுமா அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மியூசிக் பிளேயரில் பாட்டு கேட்குற மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன், அதாவது அந்த மாதிரி கண்ட்ரோல் இதில் தந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இது வரைஞ்சி வச்சுருக்கிறேன். அதாவது அதிக டைம் நான் எடுக்கல, உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக. ஒரு வீடுனா ரொம்ப சிம்பிளாக நம்ம வரைஞ்சிக்கலாம், அதிக டைம் எடுத்துக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே வரைஞ்சி ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஒரு வீடு உங்களுக்காக காமிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. இப்போது டைம் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணலாம். உங்களுக்கு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்டும் கிடைக்கும். இப்போ சின்ன குழந்தைகளை பொறுத்த மட்டும் லாக்டவுனில் வீட்டில் இருப்பாங்க. அப்போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி வளர்க்குறதுக்கு இந்த பெண்ணு வாங்கி கொடுக்கும்போது அவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க. அதோட மாடலிங் அவங்களே பண்ணி பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இது கிரியேட்டிவிட்டியை வளர்க்குற ஒரு டூல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் எப்படி வரைஞ்சேங்கிறத ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அதாவது அவங்களும் உங்களுக்கு டெம்ப்ளேட் தந்திருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு வீடு வரைய போகிறேன். ஸோ எனக்கு என்னென்ன பார்ட்ஸ் வேணுங்கிறத நான் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமாட்டு ஒவ்வொரு பார்ட்ஸு தனித்தனியாக இந்த பென் மூலிமா வரைஞ்சிக்கிறேன். எப்படி வரைகிறங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் எப்படி ஸ்கொயர் போடுறீங்கிறத. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்கொயர் போட்டதுக்கப்புறமா அது வாலோட ஒரு பார்ட்டு டம்மியாக இப்போ வரைகிறேன். இப்போ டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது ரஃபாக பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு சாம்பிள் காமிக்கணுமே சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்து, இது நான் டைம் எடுக்கலை, டைம் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதில் கரெக்டாக தெரியும். வேணா ஒரு சில சாம்பிள்ஸ் மற்றவங்க பண்ண சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். இந்த 3D வீடு நான் எப்படி வரைஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக வரைஞ்சதுக்கப்புறமா அதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட், உங்கள் வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண்ணை வாங்கி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்தியன்ஸ்க்கு கிரியேட்டிவிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதாவது சிறிய குழந்தைகளில் இருந்து நீங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வளப்படுத்தணும்னு விரும்புகிறீங்கன்னா
இந்த பெண்ணை வாங்கி கொடுத்துக்கோங்க. ஏன்னா லாக்டவுனில் நிறைய குழந்தைகள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய காசை வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் இந்த பொருளை வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டோட ரிவ்யூ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் ஓப்போ ரெனோ 4ஓட டஸ்டட் ரிவ்யூ நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத தயங்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.